நம்ம ஸ்டாலின் நம்ம தமிழ்நாட்டு அரசு கேட்கிறாங்க, கவர்மெண்ட் செக்டர்ல இருந்து வந்து ஒரு நபர் கேட்கிறாங்க அப்படின்னு நம்பி நம்ம வீட்டு பெண்கள், நம்ம வீட்டு பசங்க எல்லாரும் அந்த நம்பரு, நம்மளுடைய டேட்டா, நிறைய பேர் யூபிஐ ஐடி டீட்டெயில் எல்லாம் கொடுத்துருக்காங்க, பாஸ்புக் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளவு கொடுத்தாங்கல்ல, அந்த டேட்டாவெல்லாம் நம்ம ஸ்டாலினும் நம்ம திமுக அரசும் வாங்கி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, இந்த திமுகவுக்காக வேலை செய்யக்கூடிய பெண் நிறுவனத்துக்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஏன்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு டேட்டா கொண்டு வந்திருக்கேன் பாரு, சேர்த்து சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஃபைட் பண்ணி இவ்வளவு டேட்டாவை எடுத்துட்டு வந்து உன்கிட்ட கொடுக்குறேன், என்ன பண்ணுவியோ தெரியாது. இந்த டேட்டாவை வச்சு நீ யாரை மைண்ட் வாஷ் பண்ணுவியோ, இல்ல அக்கௌண்ட்டுக்கு பணம் போடுவியோ, இல்ல ஜிபேக்கு பணம் போடுவியோ எனக்கு தெரியாது. திமுகவை திரும்ப ஆட்சிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பெண் நிறுவனத்துக்கிட்ட திமுக அரசு, ஒரு அரசு ஒரு பிரைவேட் நிறுவனத்திட்ட கொடுத்துருச்சு. ஸோ இப்போ அந்த பிரைவேட் நிறுவனம், பெண் நிறுவனம் சபரீசன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த இருக்க தகவல் எல்லாம் வச்சு மெசேஜ் அனுப்புறது. இத மாதிரி நீங்க வந்து திமுக ஆதரவாளர், திமுகவை வெற்றி பெற வச்சீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும், இந்த கூப்பன் மாதிரி ஏமாத்துற வேலை இருக்கு இல்லையா, சோ அதே மாதிரி கூப்பன் தருவோம், 8000 ரூபாய் கூப்பனை நீங்க இப்பயே நாங்க கொடுத்துருவோம், ஆனா அது வந்து தேர்தலுக்கு அப்புறம் திமுக ஜெயிச்சதுன்னா உங்களுக்கு செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் அப்படிங்கிறது அங்க பரவிட்டே இருக்கு. சரி, இவங்க வந்து இந்த தேர்தலுக்காக இதை பயன்படுத்துறாங்க அப்படின்னு வச்சுப்போம். இவங்க என்ன டேட்டா இல்ல, குட்டி காரணம் அடிச்சா கூட இவங்களால திரும்ப ஆட்சிக்கு வர முடியாது, மக்கள் அந்த அளவுக்கு ஏமாளிகள் இல்லை அப்படின்னு வச்சுப்போம். சரி, இந்த டேட்டாவை இதுக்கு தேர்தலுக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு கூட வச்சுப்போங்க. தேர்தல் முடிஞ்சிருது, திமுக ஆட்சிக்கு வரல, தோத்து போயிடுது அப்படின்னா, இந்த பெண் நிறுவனம் இருக்கும்ல, இந்த பெண் நிறுவனத்துக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள் இருப்பாங்கல்ல, இதை எடுத்தாங்கல்ல திமுக நிர்வாகிகள் வந்து அந்த திட்டத்துல போய் வேலை செஞ்சு 50,000 வாலண்டியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போய் வேலை செஞ்சு அந்த தகவல் எல்லாம் வாங்கினாங்கல்ல, அவங்கிட்ட அந்த தகவல் இருக்கும்ல, அந்த 50,000 பேர் எத்தனை ஆயிரம் பேர் திமுக காரன்ட்ட இந்த பொண்ணு உனக்கு தெரிஞ்ச பொண்ணு தானடா, அந்த பொண்ணுடைய டேட்டா என்கிட்ட இருக்குடா, அந்த பொண்ணுடைய டீட்டெயில் என்கிட்ட இருக்குடா, ஆதார் கார்டு இதே இருக்குடா, அந்த பொண்ணுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் இந்த நம்பரை வச்சு நீ கண்டுபிடிச்சிடலாம்டா, அந்த பெண்ணுடைய ஃபேஸ்புக் பேஜை இதை வச்சு நீ கண்டுபிடிச்சிடலாம்டா, அந்த பெண்ணை ஃபாலோ பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை திமுக காரன் இதை பத்தி பேசியிருப்பான், என்னென்ன டிஸ்கஷன் அப்படிங்கிறத பண்ணியிருப்பான். இப்போ நாளைக்கு திமுக ஆட்சிக்கு வரல அப்படின்னா அவெல்லாம் இந்த நம்பரை வச்சு, இந்த டேட்டாஸை வச்சு, இந்த பெண்கள் சம்பந்தமான விஷயங்களை வச்சு, இல்ல அந்த பெண்கள் எத்தனை பெண்களுக்கு வந்து ஓடிபி அனுப்பிச்சு அதை இவங்க ஆக்சஸ் வாங்கியிருப்பானுங்க, அந்த பெண்ணுடைய மொபைல்ல என்ன இருக்கு, இமேஜ் என்ன இருக்கு அப்படிங்கறத எத்தனை பேர் நோண்டி எடுத்திருப்பான். இதெல்லாம் நாளைக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாளைக்கு ஒரு வன்மம் வந்துருச்சு, ஆட்சிக்கு வர முடியல அப்படின்னா, இந்த டேட்டா வச்சு நாளைக்கு இந்த திமுக காரங்க என்ன வேணாலும் பண்ணலாங்க.